ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நீட்டில் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மை எப்படி ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் கனெக்டட் பாடி டைனமிக்ஸ். ஃபஸ்ட்டு 2 பாடிஸ் இஸ் கனெக்டடில் இருக்குங்க அப்படின்னா நம்ம எப்படி இதில் நம்ம இந்த ஃபோர்ஸ் மாஸ் M1 அப்ளை பண்ணும்போது அந்த M1 M2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F, தென் M2 M1 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் தென் ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மொத்த ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் M டோட்டல். தட்ஸ் சிம்பிள். இது தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் ஈஸியாக ஷார்ட்கட் சொல்கிறேன். மொத்தம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா F டிவைடட் பை டோட்டல் மாஸ் M1 + M2. தட்ஸ் ஆன்சர் ஆக்சலரேஷன். இதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும், இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம எப்படி F அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the force is equal to, இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா, ஃப்ரண்ட் மாஸ் இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலாங்கன்னு. இது நம்ம எடுத்து ஒவ்வொன்றா ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து போடணும். பட் அப்படி போட தேவையில்ல. நம்ம இதுக்கு ஷார்ட்கட் எப்பயுமே இந்த கான்டக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் F நார்மலாக ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பாடி ஆஃப் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் மாஸ் இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன் நம்ம யூஸ் பண்ணால் போதும். அப்போ இந்த M1, அப்போ இதுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F, ரைட்? அப்போ அந்த F கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் மாஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், M2. தட்ஸ் ஃப்ரண்ட் மாஸ் M2 இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், F டிவைடட் பை M1 + M2. தட்ஸ் ஃபோர்ஸ். ஈஸியாக கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். இது ஷார்ட்கட் பண்ணியிருக்கோம்.